தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்ன விலை என்று கேட்கும் நிலையில்தான் உள்ளதாக சசிகலா சாடியுள்ளார். அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் என்ற மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள சசிகலா நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் அருகே உரையாற்றினார். திமுக ஆட்சிக்கு வந்து 40 மாதங்கள் ஆன பிறகும் மக்களுக்கான திட்டங்கள் எதுவும் செயல்படவில்லை என்றும் அவர் குறை கூறினார். தமிழகத்தில் ஊழல் மலிந்து விட்டதாக விமர்சனம் செய்த அவர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் திமுக ஆட்சியில் பெண்கள் வெளியே செல்லவே முடியாத நிலை உள்ளதாகவும் குறிப்பிட்டார். நெல்லை மாநகராட்சியில் திமுக கவுன்சிலர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருப்பதாக விமர்சித்த சசிகலா திமுக அரசை போலவே தமிழகத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளும் செயல்படாமல் உள்ளதாக குற்றம் சாட்டினார். சொல்றீங்க, ஆனா இப்பொழுது ஆட்சியில இருப்பது திமுக நாள்தோறும் மக்களை கசக்கி பிழிஞ்சுக்கிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கு. யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. அறிவிக்கப்படாத மின்வெட்டு வேற. நான் வர்ற வழியெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தேன். பாதாள சாக்கடை திட்டம் அப்படின்னு சொன்னாங்க, செஞ்சு கொடுக்கறோன்னு சொல்லி வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க இந்த மக்களுக்கு. ஆனா எங்க பார்த்தாலும் வெறும் சாக்கடை நீரா, அதுவும் வீட்டு வாசல் முன்பகுதியிலேயே பார்த்துக்கிட்டு வந்தேங்கோ. இதெல்லாம் இன்னும் இந்த அரசாங்கம் சரி பண்ணல, செய்யவும் இல்லை. ஒரு மேயர் இப்பதான் போனாரு, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்குள்ள திமுக கவுன்சிலர்களுக்குள்ள அடிதடி சண்டை. இவங்க எப்படி மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்?